நமச்சிவாய வாழ்கையா. கருத்தை சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியனுடைய வகுப்பை ஒரு வார காலமாக நம் இந்த வகுப்பிலே சிந்தனையை உள்வாங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த வகுப்பு மிக ஞான பேரொளியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அடியன் அசந்து போய் தன் சிந்தனையை இப்படியும் ஒரு மனித வாழ்வியலில் சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய பெருமகனார்கள் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பது மகத்தான ஒன்று. அதில் ஐயாவினுடைய இந்த வகுப்பில் முதலாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த தமிழினுடைய அமிழ்தம் இருக்கிறதே நடை, அது ஒரு சின்னஞ்சிறிய ஒரு குழந்தை தன்னுடைய கால்களிலே சலங்கையை அணிவித்து, கொலுசு என்று சொல்லும் அந்த கொலுசை அணிவித்து நடனமாடினாள். அவளுடைய நடனம் எம்பெருமானுடைய அற்புதமான தமிழ் நடனம். ஐயாவினுடைய வகுப்பு பொதுவாகவே நான் தமிழை விரும்பி என்னுடைய பள்ளி நாட்களிலும் சரி, இன்று பணி செய்து கொண்டிருக்கின்ற நாட்களிலும் சரி, தமிழ் என்றால் எனக்கு ஒரு உயிர். அந்த தமிழ் என்பது எல்லா மொழிகளுக்குமான ஒரு தலைமை மொழி. அதை போலதான் ஆதி அந்தம் எம்பெருமானுடைய சக்தி எல்லா இறைவனுக்கும் முதல் இறைவனானவன். எல்லா மொழிகளுக்கும் முதன்மையான மொழி தமிழ். ஒரு தமிழினுடைய தமிழில் ஒரு வகுப்பை நடத்தும் போதுதான் தம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, சிந்தனை பெருக்கை உளமாற உள்வாங்க முடியும். அது தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு. அந்த தமிழ் மொழியிலே உள்ள ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலில் எவ்வளவு ஒரு ஞான பேரொளி, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஞான பேரொளி எந்நேரமும் இறை சிந்தனையோடு தன்னுடைய வாழ்வியலை முழுக்க இந்த இறை சிந்தனையோடு வாழ்ந்த பெருமகனார் ஐயா அவர்கள் அந்த வகுப்பை நடத்தும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தன்னுடைய கண்முன்னே, மீண்டும் அதை ஆழமாக பதிவு வைக்கின்றேன், கண்முன்னே காட்சிப்படுத்தினீர்கள். அது வெறுமனமே ஏதோ ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டோ ஒரு வகுப்பை நடத்திவிட்டு போவது என்பது அது எளிதாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ச்சி பெருக்கு பொங்க அதை கண்முன்னே நிறுத்தி உங்களுடைய தமிழ் வழி விளக்கத்தை நாங்கெல்லாம் அமிழ்தமாக பருகினோம். அதைதான் நேற்று நான் பதிவு செய்தேன். வறண்ட பாலைவனமாக இருந்த எங்கள் மனதிகளை எல்லாம் சோலைவனமாக ஆக்கி சென்றிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு
நிகழ்வுகளை பதிவு செய்யும் பொழுதும் எங்களுடைய மனம் அப்பழுக்கற்ற அழுக்குகளை நீக்கி சுத்த சன்மார்க்க ஞான பேரொளியை எங்கள் இருண்ட ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய இருட்டை நீக்கி ஞான பேரொளியை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இது பெருமைக்காக புகழ்வது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ சொற்பொழிவுகளையும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் உள்வாங்கி கொண்டவன், பார்த்து கழித்து கொண்டவன். ஆனால் உங்களுடைய இந்த ராமலிங்க பெருமானுடைய வகுப்பு மட்டுமல்ல, எம்பெருமானுடைய அத்தனை நிகழ்வுகளையும் நாவுக்கரசனுடைய ஒரு பகுதியை நாம் அன்று பாடமாக நடத்தினீர்கள். மிக மிக அற்புதமான ஒன்று. இது ஏதோ ஒரு பெருமைக்காக புகழ்வதுவாக அடியார் பெருமக்களோ இந்த புலனத்தில் உள்ள இவர்களோ நினைக்க வேண்டாம். அத்தனையும் வயதிலே சிறியவன், ஆனால் நான் கற்ற கல்வியை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற அளவிற்கு இத்தனை நாள் நீங்கள் நடத்திய வகுப்பு மிக அற்புதமானது. ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலில் கந்த கோட்டத்திலே ராமலிங்க பெருமகனார் தன்னுடைய முருகப்பெருமானை நினைத்து பாடுகின்றார். அதனை ஆசிரியர் மறைந்து நின்று கேட்டுவிட்டு, உனக்கு ராமலிங்க பெருமகனாருக்கு பாடும் புகட்டும் அளவிற்கு நான் அறிவு மிகுந்தவன் அல்ல என்பதை ஒரு ஆசிரியர் பெருமகனார் தெரிவிக்கும் போது, ஞான பேரொளியை எம்பெருமானுடைய அருளால் பெற்ற தெய்வீக ஞான குழந்தை ராமலிங்க அடிகளார் அவர்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒரு மரியாதையாக நம் குடும்பத்திலே எப்படி நம்மளுடைய வாழ்வியலை நடத்த வேண்டும், ராமலிங்க பெருமகனாருடைய அந்நியாரனுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு சிந்தனை பெறக்கூடியது, எவ்வளவு மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள், தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வியலினுடைய கூட பிறந்தவர்களை எவ்வளவு மரியாதை செருக்கோடு நடத்தினார்கள் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்று. அதையெல்லாம் இந்த வகுப்பிலே நடத்தி எங்களுடைய வாழ்வியலில் ஒரு மகத்தான ஒரு நாட்களை, ஒவ்வொரு நாட்களையும் இறை சிந்தனையோடு இறை பேராற்றலோடு நீங்கள் நடத்தீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. தெய்வாயா பேசி முடிச்சிட்டாருங்கய்யா. நமச்சி. வேற ஏதாவது கருத்து சொல்றோம் சொல்லுங்க தெய்வாயா. சொக்கரையா கேக்குதாங்கய்யா? கருத்து ஐயா. சொக்கரையா கேக்குதுங்களா? கேக்குது கைலாஸ். சரி ஐயா சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா. கடந்த ஒரு வாரமாக அடிகளாருடைய வாழ்க்கையில் பற்றி நீங்கள் நிறுத்தி நிதானமாகவும் நடைமுறையில் எங்களுக்கு தெரியாத உண்மைகள், எங்களுக்கு யாருக்கும் தெரியாத உண்மைகள் மதுரை ஆதீன சம்பந்தப்பட்டதில் இருந்து எடுத்து உரைக்கிறது. மிக 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 புதிய செய்திகள் எங்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்த விதம் தான் மிக மிக நன்றாக இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் அதற்குரிய பொருளும் உணர்ந்து நாங்கள் மிகவும்
சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த அடியாக நீங்கள் நேற்று அதுக்கு முதல் நாள் கொடுத்த பொற்சபை, சிற்சபை, ஞான சபை விளக்கங்கள் அருமை அருமை அருமை. ஏனெனில் இது குறித்து கனக சபை, பொற்சபை எதேதோ தெளிவில் தெரியாமல் இருந்தோம். ஆனால் நீங்க கொடுத்த பிறகு இந்த ஸ்தூலம், சூக்குமம், ஞானம் வச்சு நீங்க விளக்கியது மிக 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 அருமையாக இருந்தது ஐயா. ராமலிங்க அடிகள் பற்றி தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய நீங்க சொல்ல போறீங்க. இருந்தாலும் அடிப்படையில இது மூணு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பொற்சபை, சிற்சபை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து அவர் வாழ்வியல்ல அவர் அண்ணார் கூட சேர்ந்து பிரசங்கம் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கிறோம். அவர் முதல் நாள் போயிட்டு வந்தாரு, நீ சரியில்லைன்னு சொல்லி முடிஞ்சா நல்ல பிரசங்கம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பையன் கூட பண்ணுவானான்னு அவர் சந்தேகப்படுறாரு. அப்புறம் அது உறுதியான பிறகு அவரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு புதுசா கிடைக்கக்கூடிய செய்திங்க ஐயா. மிக அருமையாக இருந்தது. இது இல்லாம நீங்க உங்களுடைய அந்த சைவ சம்பந்தப்பட்ட ஆதீனங்களுடைய நடவடிக்கைகள் அன்றாடம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் படம் பிடித்து காட்டுகின்றீர்கள். அதுவும் மிக 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 உற்று நோக்கத்தக்க. சைவத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி தாறுமாறாக செய்கின்றார்கள், அதற்கு எதிர்ப்பாக எப்படி போகிறார்கள், உண்மை சைவர்கள் இவர்கள் இல்லை என்பதை நீங்கள் நன்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றீர்கள் ஐயா. இதையெல்லாம் யாரும் எங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு இல்லை. உங்களுடைய முயற்சிக்கு அது எல்லாம் நமது ஈஸ்வரன், எல்லாம் நம்ம அர்த்தனா, நான் சேலத்துக்காரையா, நம்ம திருச்செங்கோடு சொந்த ஒரு அர்த்தநாதீஸ்வரன் தான் உங்களுக்கு எல்லாம் அருள் புரியணும் அப்படின்னு நான் நிறைய வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி வரலாற்பட்டு இன்னும் நிறைய நீங்க சொல்ல போறீங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு கேட்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு நீங்க இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. வாழையா வாழையா நவநீத கிருஷ்ணய்யா, சொல்லுங்க ஐயா. இந்த வாழ்க்கையில 2 பயணங்க. ஒண்ணு இறை தேடிய பயணங்க, பசிக்காக நம்ம வாழ்க்கையில போராடுறோம். இன்னொன்னு இறை தேடிய பயணம், இறைவனை அடையிறதுக்காகவும் அங்க இங்கேயும் ஓடி ஆடி தேடுறோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 150 கிலோமீட்டர் பயணிக்கிறேங்க அப் அண்ட் டவுனு. நம்ம வள்ளலாறு சத்திய ஞான சபைக்கு போயிட்டு வரக்கு, அங்கே போய் அங்கே ஞான உபதேசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி 2 வாரமா போயிட்டு வராங்க. சண்டே காலையில போயிடுறேன் 7 மணிக்கு, ஈவினிங் 5 மணி ஆயிடுங்க. அது மற்ற மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எளிமையா நமக்கு வீட்டுல இருந்தபடியே எல்லா விஷயங்களும் நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. அது இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றிங்க. எல்லாரும் இதை அதாவது இறைவன்கிறது ஒரு ஒழுக்கமான நெறி அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலுங்கய்யா. நம்ம ஒழுக்கத்தை பின்பற்றுறதுனால நமக்கு ஞானம் கிடைக்குங்க. அந்த ஞானத்தின் மூலியமா ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின் மூலியமா நம்ம இறைவனடி சேரலாம் ஐயா. நன்றிங்க. நமச்சிவாயம் கொஞ்சம் பயணங்கள் இருக்குங்க, பயணத்துல இருக்குங்க, அதான் இது பண்ண முடியல. நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா கேக்குதாங்கய்யா? ஐயா இந்த 2 வீலர்ல பயணத்துல இருக்கீங்க.
ஐப்பசி மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. பாலையா அமைச்சு சொல்லுங்கம்மா தேர்மொழியம்மா. வகுப்பில் முதல்ல கலந்து கொண்டதுக்கு பெருமைக்கணும். அதுல இல்லாம வள்ளலாருடைய ராமலிங்க ஐயாவுடைய உண்மையான கருத்துக்களை கேட்க கேட்க மனது தெளிவுபடுறது. அதுல இந்த ஐயா சொன்னாங்க நீங்க சொல்ற விதம் அவ்வளவு ஒரு நாங்க அங்கிருந்து அன்னார் சபாபதி அவர்கள் கூட அவரும் இருந்து செட்டியாரில பிரசங்கம் பண்றத நாங்க அங்கிருந்து நேரடியா எப்படி கேட்கணும்னா அப்போதைக்கு அந்த மனநிலையில எப்படி இருந்து கேட்டிருப்பாங்க அவங்க ஜென்ம. அந்த ஒரு பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சது எங்களுக்கு. கந்த கோட்டத்துல அவர் நிக்கிறது, அவர் பேசுறது, அவர் கூடவே எங்களையுமே பயணிக்க வச்சுங்க. கண்டிப்பா அந்த ஒவ்வொரு நிமிடம் அவர் கூட வந்துட்டு போனாங்களும் அந்த ஒரு உணர்வை கொடுத்து எங்களையுமே கூட்டி செல்றீங்க. மனதில் அவர் ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அவரை பத்தி சிந்திக்கும் போது அமைதியும் ஒரு நினைவு இப்படியே வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறது இல்லைங்க. இல்லை இருந்து சிந்திச்சு பார்த்தோம்னா பெருமா நான் சொல்றது ஒவ்வொரு கருத்தும் அப்படி உணர்வும் அந்த அந்த நினைப்புமே அருமையான சந்தோஷம். ஐயோ இவ்வளவு எங்க வீட்டுல அம்மாதான் சொல்லணும். முதல்லாம் இதுல எல்லாரும் அந்த காலத்துல படிக்காதவங்க எல்லாம் இது மாதிரி சொற்பொழிவு இதெல்லாம் கேட்டு கேட்டு கேள்வி நானே தான் அவங்க எல்லாம் நல்லா நினைக்கிறேன். அந்த பாக்கி கிடைக்கலையேன்னு இப்பதான் நான் நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கு. அதுவும் ஒவ்வொரு நாடையும் அவர் கூடவே பயணிச்சு சுத்திக்க சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. நாங்களே ரொம்ப இன்னும் நல்லா கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. கண்டிப்பா அமைச்சிவாய வாழ்க்கை. பாலையா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு ஒரு கைலாயமே இறங்கின மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாளுங்கய்யா. சம்பவங்களை நீங்க சபையில சொல்லியிருக்க. ஆமா, இன்னைக்கு ஐயா அவங்க லோகநாதன் ஐயா, வினோத் ஐயா, ஒரு சிவகணங்களே இறங்கி வடகு ஒட்டிக்கு வந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு. ருத்ராஜம் அணிவிச்சதுல இருந்து சிறு குழந்தைகளோட ஐயாவுடைய உரையாடல், அதுக்கப்புறம் அடியார் பெருமக்களுக்கான சில சந்தேகங்கள் சிவபுராணத்துல இருந்து எடுத்து சொன்னதுல இருந்து உண்மையிலே ஐயா எவ்வளோ எளிமையா இருக்காங்க, எவ்வளோ வேற உருவாக்கி விட்டுருந்தாலும் தான் இன்னும் எளிமையாகவும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தர்மத்தை கடைபிடிக்காதவங்களுக்கு எதிராகவும் ஒரு உரத்த குரல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு பெரும் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு ஆன்மீகத்துல ஒரு பெரிய அதர்மம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறத அந்த தர்மத்துக்கு எதிராக ஒரு உரக்க குரல் கொடுக்கறதுல ஐயாவுக்கு நிகர் ஐயாவே தான். அதை நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும், சபையில இருக்கிற எல்லாருக்குமே. உண்மையில ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இன்னைக்கு. அதுக்கு முதல்ல எம்பெருமானுக்கும் அதை கருவியா இருந்த செயல்பட்ட வினோத் ஐயா, லோகநாதன் ஐயா, சிவகைலாசு, அடுத்து சொக்கர் ஐயா, இவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நம்ம இது சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த இறைவனின் திருவுருளை கூட்டு வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வார்த்தையால சொல்லி கிடையாது. அப்படி ஒரு இது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு எம்பெருமானை வேண்டிக்கிறேன். நமச்சிவாய வாழ்க.
பவன் ஐயா. ஐயா ஐயா சிவாய வாழ்க ஐயா. ஐயா வள்ளலார் பத்தி அவ்வளோ ஒன்றும் அறிமுகம் கிடையாதுங்கய்யா. இருந்தாலும் அவர் பாடல் எல்லாம் படிச்சு பார்த்து பாடம் அதெல்லாம் படிச்சு பார்த்ததெல்லாம் எனக்கு ஒரு இது ஏதெல்லாம் திருமுறையில சேர்க்காத விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது மனசுல ஓடிட்டு இருந்து. இவரு திருவாசகமும் இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரிதான் பாடல்கள்லாம் இருக்குது. இது ஏன் சேர்த்தாத விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இதாக இருக்குது. ஒருவேளை அந்த காலத்துல அப்பாரு இருந்த காலத்துல இல்லையோ அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. வேற எனக்கு எதுவும் சொல்ல தெரியலைங்க ஐயா. அவர் ஜீவகாரணியம் ஐயா. சைவங்கிறதே ஜீவகாருண்யம் தானே. ஆமாங்கய்யா, அதுதான் அவருடைய பாடல்கள் சேர்த்துக்கலாமோ அப்படிங்கிறதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்ல அது பாடுனதுனாலதான் பிரச்சனையே வள்ளலாரை இருட்டடிப்பு செஞ்சான். ஆமா, அப்படிதான் சொன்னீங்க. சென்னை மற்றும் பல்வேறு இடங்கள்ல ஒட்டியோடு எல்லா இடங்களிலும் 5 திருமுறைகளோடு 6வது திருமுறையாக பஞ்சபுராணத்துல 6வது வள்ளலார் அல்பாவை பாடி அது பிடிக்காத சில ஆட்கள் பிரச்சனை பண்ணிதான் அது பிற்பாடு வள்ளலார் வாழ்க்கையே இருட்டடிப்பாச்சு. அதெல்லாம் அருமையா சிந்திப்போம். சரி சரி, பரவாயில்ல, நல்ல முகம் வச்சுப்பீங்க. இந்த முகத்தோட என்ன இருங்க, அந்த முகம் வேணும். அதுதான் நீங்க சொன்ன உடனே நான் அப்பயே மாத்திட்டேன். முடிஞ்சோடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் மாத்திட்டேன். இது நல்லா இருக்குங்களா ஐயா? ஆடலரசர் அருமை அருமைங்க. எந்த ஒரு போல நீங்க மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருங்க. ஆமா, சரி சார். இதுதான் சரியான முகம். முகம்னா இதுதான் முகம். அது புனித பூர்வம் ஒவ்வொரு செவ்வாய் குமிழ் சிரிப்பு. எப்படியோ ஒரு அருமையான சிரிப்பு கலந்துட்டு வந்து இங்க போட்டீங்க. எல்லாம் திருவள்ளுவர் தாங்க. அவர் நீங்க சொன்ன உடனே எதை போடலான்னு யோசனை பண்ணேன். ஐயா இது இருக்கிறப்ப இது சிரிப்போட வேற என்ன அப்படிங்கிறத நான் போட்டுவிட்டேன். இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு. நல்லது. மனித சடங்கு பவளம் போல் வேலையில் வாழ்வினி இனித்த முறை எடுத்த ஒரு பாதம் மனித பிறையும் வேண்டும் வேண்டுவதே மாநிலத்தில். சிவ சிவா. கைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க கைலாஷ். வள்ளலாரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கய்யா. வடலூர் ராமலிங்கம் பிள்ளை. இன்றைக்கி நாள் நமக்கு கொஞ்சம் வருத்தமான நாள். சண்முகம் ஐயா இறைவன் திருவடியை அடைஞ்சிட்டாருங்கய்யா. குழுவில் அது வருத்தமான விஷயமா? என்னைய நம்முடைய சண்டை இறைவன் திருவடி அடைந்தது வருத்தமான விஷயமா? சிவா சிவா. அப்புறம் இறைவன் திருவடி ஐயா அடைஞ்சிட்டார், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. அது என்ன வருத்தமான விஷயம்? பாவி சிவா சிவா. உண்மையாலுமே ஒரு விரும்பியதே கிடைத்தது, அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. சான்றோர் பெருமக்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு ஒரு நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவுடைய பழக்க வழக்கம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உறுதுணையாக இருந்ததுங்கய்யா. எதனால் அப்படின்னா, நம்மெல்லாம் இப்போ வீட்டு சூழ்நிலைகள்லேயும் ஏதாவது ஒரு 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 நிம்மதி இல்லாமல் இருக்கும்போதும் நமக்கு ஒரு கையை பிடிச்சி இப்போ வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறது சுக்கரையா, சண்முகம் ஐயா, சுக்கரையா 2 பேர் தாங்கய்யா. அதில் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய எனக்கு ஒரு ஆள் இன்னையோடு இல்லாமல், எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சு.
நான் எப்படி அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட எப்படி நிறையா விஷயங்கய்யா ஐயாட்ட வந்து அந்த உண்மையாலுமே வந்து ஒரு சான்றோர் வந்து நம்ம கூட இருந்து வாழ்ந்து நம்மளைய வந்து இருந்து பேசுகிற அளவுக்கு அந்த அருமை வந்து அப்போ தெரிலிங்கய்யா. நான் ஏதாவது ஒரு வகுப்பு அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக என்கிட்ட பழகுவாருங்கய்யா. நான் ஏதாவது திருவாவடுதுறை சைவ சித்தாந்த கிளாஸ்னால் வண்டியில் இப்போ பின்னாடி ஏறி உட்காந்துப்பார். ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி வந்து என் கூட வந்து அவர் பழகுனாருங்கய்யா. ரொம்ப க்ளோஸ் என் கூட அவர் ஏதாவது ஒன்றுனா அவ்வளவு வந்து என்னுடைய ஒரு ரொம்ப நண்பர் மாதிரி தாங்க வந்து அவர் 86 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனால் அப்படியெல்லாம் வந்து அவர் வந்து என்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டார். தன்னை வந்து ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தன்னை ஒரு பெரிய ஆள் எப்படி எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலையே படுத்த மாட்டாருங்கய்யா. ரொம்ப ஒரு நண்பர் மாதிரி உட்கார வைப்பார், பேசுவார், என்ன கைலாசு அப்படிம்பார். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே அபூர்வமாக இருக்குதுங்கய்யா. நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்கய்யா. உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி ஒரு டீ வாங்கி கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒன்றோ அந்த மாதிரியே ஒரு சகச மனநிலையில் வந்து தற்காலத்தில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார்கிட்டையும் பழகிறது இல்லைங்கய்யா. அதுவும் குறிப்பிட்டு ஆன்மீகத்தில் சுத்தமாக வந்து அந்த நிலை கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலான சொன்ன மாதிரி ஆன்மீகங்கிற வந்து எல்லோரும் அந்த வழிபாடு செய்கிறது, அந்த பூசை பண்ணுறது, தீட்சை வாங்கிக்கிறது, இதுதான் வந்து ஆன்மீகம்னு பெரும்பாலும் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் வாழ்வியலில் இருந்து வந்து ஆன்மீகம் இருக்குது, வாழ்க்கையில் கரெக்டாக வாழணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சண்முகமையா 2 பேருமே வந்து என்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவீங்க. நான் தர்மபுரம் ஆதீன நான் போய் அங்கே அதாவது சன்னியாசம் சேர்றதுக்கு ஐயா வந்து அப்போ அவருக்கு மனசே இல்லைங்க. நான் சன்னியாசம் போகும்போதெல்லாம் எடுத்து நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேங்கய்யா, நான் கிளம்பிக்கிறேங்கய்யான்னு நான் சொல்லையிலலாம் ஐயா வந்து போகாத, நீ நினச்சி போகிற மாதிரி அந்த இடம் கிடையாது, நீ வீட்டில் இருந்து குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவரும் அந்த விஷயத்தையே தாங்கய்யா வந்து என்னை வலியுறுத்திட்டே இருப்பாருங்கய்யா. நீங்கள் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான். அப்புறம் உங்கள்கிட்ட கடைசியாக அந்த ஃபோட்டோவெல்லாம் வாங்கி அவர் வந்து அவ்வளவு உருக்கமாக வந்து கடைசி காலகட்டத்தில் நம்மளோட சந்திப்பெல்லாம் நிகழ்ந்துருச்சு. லோகநாதன் ஐயா, நீங்கள், நான், அப்புறம் ஏதோ தேன்மொழி அம்மாட்ட கடைசியில் இந்த கிளாஸ்லேயே வீடியோ காலில் காமிச்ச நிகழ்வு. சாமி ஏன் வந்து இத்தனை விஷயத்த வந்து செஞ்சாருன்னு நமக்கு தெரியலிங்கய்யா. ஆனால் இதுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஐயா வந்து ரொம்ப நிறைய நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆள் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு 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 யதார்த்தமாக நம்மளுடைய சந்தோஷத்துலேயும் துக்கத்துலேயும் பகிர்ந்துக்கிறதுக்கு யதார்த்தமாக உண்மையாலுமே நம்ம மேலே அக்கறை எடுத்து ஒரு அன்பு காமிக்கிறதுக்கான ஆட்கள் வெகு சிலர் தாங்கய்யா, வெகு சிலர் தான். அதில் வந்து ஒரு ஆளுக்கு உண்டான தொடர்பை நான் இழந்துட்டேங்கய்யா இன்றைக்கி. என்னுடைய அதுதான் எனக்கு கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஆள் வந்து எடுத்து சொல்லி, ஏன்னா எல்லாருமே தற்காலத்தில் பார்த்தீங்கன்னாங்க ஐயா ஒரு ஒரு கன்னிங்னஸ் உள்ளுக்குள்ளார இருக்குங்க ஐயா. ஒரு விதமான ஒரு நரித்தந்திரத்தை உள்ளுக்குள்ளார எல்லாருமே வச்சுருக்காங்க. நான் பழகின வரைக்கும் சொல்கிறது, மாமா, மச்சான், அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, யாராக வேணா இருக்கட்டும், எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் நம்மளால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்மளை விட நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. சரிசமமாக உட்கார்ந்தோம்னாலே வந்து ஒவ்வொருத்தவங்க மனநிலை வந்து வேறு மாதிரி ஆகுது. போட்டி, பகை, பொறாமை இதெல்லாம் தாறுமாறாக இருக்குங்கய்யா. இதுக்கு நடுவில் ஒரு மனிதன் வந்து ஒரு மன நிம்மதியோட ஒரு சீரான மனநிலையோடு வாழணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சான்றோர்களுடைய தொடர்பு வந்து அவசியங்கய்யா. இப்போ அந்த மாதிரி தாங்கய்யா வந்து சண்முகம் ஐயா நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. பொசுக்குன்னு தொடர்பு வந்து விட்டுட்டு போய்கையில் நம்ம அடுத்த கட்டம் நமக்கு என்ன செய்யறதுன்னு தாங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு பக்குவ நிலைமையில் நம்ம இருந்தோம்னா தெரியாது நம்ம என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனுமே. நமக்கு வந்து அது என்ன சொல்கிறதுங்கய்யா, அந்த குரு அப்படிங்கிற ஸ்தானம் வந்து குரு அப்படிங்கிறது அந்த தன்மையே வந்து எனக்கு சொக்கரையாவையும் சண்முகமையாவையும் பார்த்தா தான் அந்த வார்த்தையோட அருமை புரியுது. ஏன்னா எல்லோரும் வந்து அந்த ஒரு படி கீழே நிற்கிறாங்க. ஆனால் யதார்த்தமாக வந்து பழகிறது நம்மளுடைய என்ன கவலைனாலும் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு நட்பு வட்டுங்கய்யா. இப்போ நீங்கள் உங்களை பார்த்தாலும் அப்படித்தான், நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா டீ வாங்கி கொடுக்குறீங்க, 4 பேர் சந்திக்க வைக்கிறீங்க. ஏதோ நம்ம கஷ்டப்பட்டோம்னா எங்கள் கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினச்சிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சண்முகம் ஐயாவுங்கய்யா. ஏதாவது ஃபோன் நான் போய் அழுதுட்டுனா அவர்கிட்ட அவர் கண்ணு கலங்கிருங்க. நான் அழுதுட்டுனா கைலாசு ஏன் அழுகிற, அழுகாத கைலாசு அப்படிம்பாருங்கய்யா. அந்த மாதிரி அவர் யார் கஷ்டப்பட்டாலும் அவர் தாங்க மாட்டாருங்கய்யா. அவர் அந்த மாதிரி ஒரு இலகுன மனசு கொண்டவருங்கய்யா. நைட்டு அவர் சொல்லுவார், அவர் மூச்சு காற்றே எனக்கு ஓட மாட்டேங்குது கைலாசு, சிவாய நமன்னு மந்திரத்தை சொல்லி எனக்கு மூச்சே ஓட மாட்டேங்குது கைலாசு, 5 எழுத்து தான் எனக்கு ஓடிட்டுருக்குது அப்படிம்பாருங்கய்யா.
அந்த பஞ்சாட்சரத்தை வந்து விடாமல் ஓதி 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 அவர் செஞ்ச தொழில் கருவாட்டு வியாபாரம் தாங்கய்யா. ஆனால் அவர் மனசு வந்து தங்கங்கய்யா. அந்த அந்த ஒரு உன்னதமான ஒரு ஆன்மா. அப்போது என்னுடைய இன்றைக்கி நான் என்னவோ சாமி நான் என்ன உணர்ந்தேன்னாங்கய்யா, சான்றோர்களுடைய தொடர்பை வந்து ஒருத்தன் ஒருபோதும் இழக்கக்கூடாதுங்க. நான் கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கு திருநீர் வாங்குறதுக்கெலாம் வந்து எனக்கு கூப்பிட்டு கேட்டாருங்கய்யா. ஆனால் நான் இப்போ தான் அந்த வேலைக்கு சேர்ந்தங்காட்டிக்கு என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஐயாட்ட நான் போக முடியல. ஆனால் அவர் என்னை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டே இருந்தாருங்க. கைலாஸ் வான்னு கூப்பிட்டே இருந்தார். ஆனால் என்னால் வந்து நேரம் ஒதுக்க முடியாத ஒரு பாவி ஆகிட்டேன் நான். அப்போது நான் என்னை உணர்ந்த சமாச்சாரியம் அப்படின்னா, சான்றோர்களை பார்க்குறதுக்கும் சான்றோர்களுடைய வாக்கை கேட்குறதுக்கும் எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் அதை நம்ம விட்டுட்டு போகிறதுல தப்பு இல்லைங்கய்யா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சான்றோர் தொடர்பை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பொக்கிஷத்தை வந்து நம்ம இழந்துருவோம். கைலாசுங்கிறது ஒன்றுமே கிடையாது. சான்றோர்களுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா கைலாஸ் வெறும் குப்பை தான். சான்றோர்களால் தான் கைலாஸ் வந்து வழிகாட்டப்பட்டுட்டு ஏதோ வந்து ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையில் வந்து நம்ம வந்து இப்போ கூட ஒரு மாமிசம் சாப்பிடாம ஒரு கெட்ட பழக்கத்தை இருக்க முடியுதுன்னா அது வந்து சான்றோர்களுடைய ஒரு வழிகாட்டுதலும் ஆசீர்வாதத்தில் மட்டும்தாங்கய்யா நம்ம என் பொழப்பெல்லாம் ஓடிட்டுருக்குங்கய்யா. அப்போது அவங்களுடைய தொடர்பு, அவங்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறது இந்த வகுப்பை பற்றி, இந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் பல பேரும் ஏக்கமுள்ள ஒரு ஆன்மாக்களுக்கு உங்கள் கருத்தெல்லாம் போய் சேரணுங்கய்யா. நம்மளை மாதிரி பல ஆன்மாக்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆன்மாக்களுக்கும் அந்த ஆன்மீகங்கிறது ஒரு தடைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு ரொம்ப யதார்த்தமான விஷயம், வாழ்வியலிருந்து அணுக வேண்டிய விஷயந்தான்னு பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க. இந்த கருத்தும் இந்த உண்மையான இந்த விஷயமும் எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறது தாங்க வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இறைவன்ட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். சான்றோருடைய வாக்கு ஒரு மனிதனை வந்து பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். எப்பேற்பட்ட இப்போ எனக்கு போன வாரம் ஒரு இன்சிடெண்ட்டுங்கய்யா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் வந்து வேலையை விட்டுட்டேங்கய்யா. நான் வந்து வேலை கிடையாது என்கிட்ட. அப்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வீட்டில் வந்துருச்சுங்கய்யா. அவர் என்னை போட்டு அடிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மாவை போட்டு சத்தம் போடுறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரிலிங்கய்யா. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக வீட்டில் சண்டையெல்லாம் நடந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. கிளம்பி போய் சண்முகம் ஐயாட்ட உட்காந்து தேம்பி அழுதுட்டேங்கய்யா. ஐயா முடியலைங்கய்யா, நம்மளால் ஒரே பிரச்சனையாக இருக்குங்கய்யா, நம்ம என்னங்கய்யா அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கண்ணு கலங்கின உடனே அவர் கண்ணு கலங்கிட்டாருங்கய்யா. கைலாசம் அழுகாத கைலாசம், சாமி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரங்கய்யா உட்கார வச்சு அத்தனை விஷயம் சொன்னார். இறைவன் தான் நம்முடைய அப்பா அம்மா, இறைவன் திருவடி என்னென்ன, கோயிலுக்கு போ, வழிபாடு செய்ய, இதையெல்லாம் நினைக்காத, பந்தப்படாத அதிகமாக எந்த உயிர்கிட்டையோ விலகிடு, அவங்க கொண்டு வந்த வினையை அவங்கவுங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க, அதிகமாக எதையும் நினைக்காத, கவலைப்படாதன்னு ஒரு 2 மணி நேரங்கய்யா அப்படி உட்கார வச்சு அவ்வளவு ஒரு மனநிலையோடு வந்து நம்ம எப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தத்துலேயும் அழுகாச்சோடு நம்ம போய் உட்காந்து அழுதாளுங்கய்யா. ஐயா வந்து உட்கார வச்சு அந்த ஒரு மருத்துவர் மாதிரிங்கய்யா நம்மளை உட்கார வச்சு என்ன கைலாசம் வருகன்னு சொல்லி அந்த தண்ணியை காலில் ஊற்றி விட்டு அவ்வளவு ஒரு இதுங்கய்யா. அதே விஷயத்தை தாங்கய்யா நான் உங்கள்கிட்டையும் பார்க்குறேன். அப்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அப்போது இந்த மாணிக்கத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் வந்து இருக்கும்போது இப்போ நாளைக்கு சொக்கரும் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா நாளைக்கு போனதுக்கப்புறம் சொக்கர் வந்து சிறப்பானவர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒருத்தரை இழந்துட்டோம், அடுத்தது ஏதோ கண்ணுக்கு பட்டு நீங்களும் மாதப்பசாமி தான் என் கண்ணுக்கு பட்டு 2 பேர் இருக்கிறீங்க. இருக்கும்போது உங்கள் கருத்தை போய் சேர வைக்கணுங்க ஐயா. உங்களைய கொண்டாடணும், உங்கள் கருத்தைப்படி நாங்கள் வாழணும். உங்கள் கருத்தின்படி வாழ்கிறது தாங்கய்யா உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். அப்போது சான்றோர்கள் நீங்களாம் நல்லா இருந்தால் தாங்கய்யா நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் இது தாங்க என்னுடைய கருத்து. நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. இங்கு எதுவுமே சொக்கருடைய கருத்தும் கிடையாது, சொக்கருடைய சொல்லும் கிடையாது. எல்லாம் நியமிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இந்த செயல்கள் இத்தனை மணி இத்தனை நிமிடத்திற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டது என்பதை
இங்கு அடியேனும் தம்பி வினோத் மற்றும் நம்முடைய லோகநாதன் ஐயா எல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்தோம். எப்படின்னா அன்னைக்கு 7 மணிக்கு வந்து நான் வந்துருவோம், 8 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற லோகநாதன் ஐயா கிட்ட சொன்னா, நாங்க கிளம்பும் பொழுது எங்களை அறியாம கரெக்டா 7 மணி. அங்க போன லோகநாதன் ஐயா முன்பே வந்து காத்திருந்தாலும் நான் அவரை பார்த்த நேரம் 8 மணி. அங்கே நம்முடைய பாலாண்ணா வீட்டுக்கு போய் அங்கு சொல்ல சொல்லி முடித்ததற்கான காலம் மிக கரெக்டா இருக்கும். குழந்தைகள் எல்லாருடைய அளவுல அதே போல ஒவ்வொன்றும் கரெக்டா நடந்து முடிந்த பிறகு சிந்தித்தால் எல்லாம் வந்து சரியாக நீதிப்படி இன்னைக்கு ராமலிங்கனுடைய வரலாறு அதனுடைய சிறப்பை தேடுபவர்கள் மிக அதிகமாகிவிட்டார். ஆக இந்த காலகட்டத்திற்கு அவருடைய தெளிவான வரலாறு தேவைப்படுகிறது. அதை இயற்கை பிரபஞ்ச பேராற்று யாரோ ஒருவன் மூலம் கொடுக்கிறது. கொடுப்பதை பெற்றுக்கொள்வதே நம்முடைய வேலை என்றால் நாம் பிறருக்கு கொடுக்கவும் முயற்சி செய்யலாம். அது என்று இங்கு சுக்கரோ சண்முகம் ஐயாவோ எல்லாமே கருவிகள். பிரபஞ்சத்திற்கு இதெல்லாம் ஒரு கருவி. யாரோ எழுதி வைத்ததை செல்போனில் வாசிப்பதால் வாசிப்பவன் எழுதியவனாக முடியாது. அதுபோல நியமிக்கப்பட்டது நடக்கிறது. இதில் எது சரியானது எது சரி அதெல்லாம் இறைவனுடைய தீர்ப்புக்கு விட்டு நாளை ராமலிங்கம் அவருடைய திருவாரூர் அந்த திருவாரூர்ல பேசினால அதுல நிறைய மண்டபங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இன்றும் இருக்கிறதா என்ன நிறைய கேள்வி இருக்கு. அதனால ஒரு பெரிய விளக்கத்தை நாளைக்கு தர வேண்டி இருப்பதால் இறைவன் இன்று கலந்துரையாடல் என்ற தலைப்பை கேட்ட நாம் கடந்த வாரத்தில் கற்றதை எது நமக்கு பிடித்தது என்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பதிவிட்டோம். ஏனெனில் இங்கு எல்லாம் நியமிக்கப்பட்டது. திருவள்ளோடு நாளை கண்டிப்பாக திருவள்ளுவர் ஒத்துழைக்கும் என்று நம்பி இந்த குழுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மற்றும் விநாயகர் பெருமானின் பேரொருள் உண்டாகி எல்லா உயிரும் வாழ்வின வாழ்கிறோம். நமச்சிவாய வாழ். எல்லா உயிரும் நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கை.